கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழகம் முழுவதும் கத்தோலிக்க திருஅவையில் இளைஞர் ஞாயிறாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வாசகத்தின் அடிப்படையில் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதினால் கிடைக்கிற ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, பலன் இவற்றை குறித்து இன்றைய மாசங்கள் எடுத்துச் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். யார் சொன்னா? மகாகவி பாரதி. இந்த உலகிலே அடிப்படை தேவையானது உணவு. எனவே இந்த உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம். விவசாயம், மழை இல்லை. இப்போ நம்ம பார்டரில் இருக்கிறோம். அத்திப்பள்ளியில் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது தினம் தினம். காரணம், தண்ணீர் இல்லை. காவிரியில் தண்ணீர் கர்நாடகா விட மாட்டேங்கிறான். எனவே விவசாயம் செய்ய முடியவில்லை. உணவுக்கு தட்டுப்பாடு வரும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இதற்காக முயற்சி எடுப்போம் என்று பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்து செய்தித்தாள், தமிழ் செய்தித்தாள் கடைசி பக்கத்தை படித்து பார்த்தால் அங்கு ஒரு வருத்தமான நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவிலிருந்து ஐரோப்பா நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின், இப்போ ஃபுட்பால் ஸ்பெயின் உலகக்கோப்பை அடித்தாங்க இல்லையா, அந்த நாட்டிற்கு கடல் வழியாக 67,000 மக்கள் கடலில் பயணித்து ஸ்பெயின் நாட், ஸ்வீடன் என்று ஸ்வீட்டா என்ற பகுதிக்கு வருகிறார்கள். அதுவும் கடல் வழியாக வருகிறவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் உணவு தேடி வருகிறார்கள். பஞ்சம், வறுமை, பட்டினி மொராக்கோ நாட்டிலே. எனவே கடல் வழியாக தெரியாமல் திருட்டுத்தனமாக ஸ்பெயின் நாட்டிற்குள் சென்று பிழைத்து கொள்ளலாம், வயிறார உணவு கிடைக்கும் என்று வருகிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் அதை கண்டுபிடித்து மீண்டும் இராணுவத்தை இறக்கி அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். அப்படியாக 45,000 பேர் கடலில் நீந்தி மொராக்கோவுக்கு செல்லுகிறார்கள். அதில் 67 பேர் செத்து போகிறார்கள். இன்றைய செய்தித்தாள் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. உணவுக்காக. அது மட்டுமல்ல, மொராக்கோவிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வந்தவர்கள் உணவு தேடி கடை கடையாக சென்று திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். மொராக்கோவிலிருந்து ஸ்பெயின், வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு, இப்போ நம்ம ஏரியாவிலே திருட்டு போயிட்டுருக்கு. வறுமை, உணவு இல்லை, கஷ்டம். அதே போல் வட இந்தியாவிலிருந்து இங்கு வருகிற மக்கள், சகோதரர்கள் உணவுக்காக வேலை செய்கிறார்கள். அவன் கூலியை பற்றியெல்லாம் கவலைப்படலை, சாப்பாடு கொடுத்தா போதும், வயிறு நிறையா எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறார். இதுதான் இன்றைய நாட்டின், நம்முடைய பகுதியின் நிலைமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் இறைப்பை நிரப்பப்பட வேண்டும். இந்த இறைப்பை நிரப்பப்படுவதற்காகத்தான் நீங்களும் நானும் ஊர் விட்டு ஊர் வந்து இந்த இடத்துல உழைத்து கொண்டிருக்கிறோம். சாப்பிடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த உணவுக்காக தான் இவ்வளவு உழைப்பும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை. காற்று, நீர் எப்படி அவசியமோ அதுபோல உணவும் அவசியம் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திலே ஒரு சாரார் அனைத்து வகையான ஆரோக்கியமான உணவையும் உண்கிறார்கள். ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, அல்லது 50 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, ஒரே சாப்பாடு தான். ரைஸு, சாம்பார், இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கறி. இப்போ இருக்கிற கோழி இல்லை, அப்போ நல்ல கோழி கிடச்சிச்சு. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம். இப்போ ஹோட்டலுக்கு போங்க, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ மெனு கொடுக்குறான், லிஸ்ட்டு கொடுக்குறான். அதுவும் நமக்கெல்லாம் தெரியுதோ இல்லையா, அந்த சின்ன பசங்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன்லேயே தட்டுறான், என்னென்ன வெரைட்டி இருக்குது, ஆர்டர் போடுறான். எனவே அன்றைக்கு உணவு ஒரு சாராருக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. எதை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது என்று தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உணவே இல்லாத சூழ்நிலை. எனவேதான் பாவர்ட்டி லைன் என்று சொல்லுகிறார்கள், வறுமை கோடு. அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லுகிறார்கள், வெறுமை கோடு என்று ஒன்று இருக்கிறது, டெஸ்டிடியூட் லைன். பாவர்ட்டி லைன்,
டெஸ்டிடியூட் லைன் என்று சொல்கிறார்கள் எக்கனாமிக்ஸில். எனவே அந்த வறுமை கோடு என்பது உணவு ஒருவேளை இல்லாமல் இருக்கிறவர்கள், அந்த ஒருவேளை உணவும் இல்லாமல் பட்டினியாய் வெறுமையாய் போகிறவர்கள் வெறுமை கோட்டில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில குடும்பங்களில் எதை உண்பது எதை தவிர்ப்பது என்ற போராட்டம், வேறு சில குடும்பங்களில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டு இரவும் பகலும் நடைப்பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலரும் நம்மில் இருக்கின்றார்கள். சுகரு, ப்ரெஷரு, ஓவர் சாப்பாடு. எனவே நடங்க, டாக்டர் போனோடனே ஊசி போடுறானோ மருந்து கொடுக்குறானோ இல்லையா, வாக் நடங்க. எனவே நடப்பதற்கு இடம் இல்லை. எனவே வீட்டிலேயே ஒரு மஷினை வாங்கி அதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் எப்படி மாறிவிட்டது பாருங்கள். எனவே இன்று மனிதனுடைய நிலைமை பல்வேறு நிலைகளில் மாறிக்கொண்டே இருக்கிறது. உணவு என்பது அடிப்படையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வறுமையை, பசியை, பட்டினியை ஒழிக்க முடியுமா? அதே போல அனைத்து மக்களும் நிறைந்த வயிறோடு உணவு உண்டு வாழ முடியுமா? கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். வறுமையை ஒழிக்க முடியும், அனைவரும் நிறைவோடு பசி இல்லாமல் உறங்க முடியும் என்று இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்லித் தருகிற அந்த வழிமுறைகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஒரே ஒரு இறை வார்த்தை. மக்கள் கூட்டத்தை, பெரும் திரளான ஜனங்களை ஆண்டவர் இயேசு கண்டபோது அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை, கம்பேஷன். இந்த ஆண்டவர் இயேசு மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டார். அந்த பரிவினால் கிடைத்த மகிழ்ச்சி, புதுமை, ஆசீர்வாதம் என்ன என்பதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமுதாயத்தில் 2 வகையான மனிதர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று சமூக பொறுப்புணர்வு உள்ள மனிதர்கள், சமூக பொறுப்புணர்வு உள்ளவர்கள். 2வது வகை மனிதர்கள் சமூக பொறுப்புணர்வற்ற மனிதர்கள். இந்த 2 மனிதர்களை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மிடம் பேசுகிறது. குறிப்பாக இறைமகன் இயேசு பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்தை நோக்கி சென்றார் என்று மத்தேயு பதிவு செய்கிறார். ஏன் தனிமையான இடத்தை நோக்கி அவர் சென்றார்? இதற்குடைய முந்தின பகுதி நற்செய்தி 14ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். அதனுடைய முந்தின பகுதி, நேற்றைய வாசகத்தை வாசித்தால் ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன நேற்றைய நற்செய்தி? ஏரோது அரசன் ஸ்நானகாரில் விருந்து, பெரிய விருந்து நடக்குது மாளிகையில். அந்த விருந்தில் அந்த ஏரோதின் மனைவி பழி தீர்ப்பதற்காக பரிசாக திருமுழுக்கு யோவான் ஸ்நானகாரர்களுடைய தலையை கேட்கிறார். ஒரு பக்கம் விருந்து கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் பழி வாங்குதல். அப்பொழுது தலையை வெட்டி தட்டில் கொடுக்கிறார்கள், அவரை சாகடிக்கிறார்கள். இந்த செய்தி ஆண்டவர் இயேசு கேள்விப்படுகிறார். அதன் தொடர்ச்சி தான் நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சி. எனவே ஒரு சோக சம்பவம், ஒரு கொலை நடக்கின்றது. தனக்காக ஆயத்தம் செய்த இறைவாக்கினன் தனக்கு முன்னால் சாவதை ஆண்டவர் இயேசு அறிகிறார். எனவே அவர் என்ன செய்கிறார்? தனிமையான இடத்திற்கு, அந்த துக்க மனநிலையில் தனிமையான இடத்திற்கு, யாரும் மக்கள் இல்லாத இடத்திற்கு அவர் செல்லுகிறார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இப்படி தனிமையான ஒரு இடத்தை நோக்கி அவர் செல்லுகிறார். நற்செய்தி மத்தேயு எழுதுகிறார், அவரை தொடர்ந்து மக்கள் பெரும் கூட்டமாக செல்லுகிறார்கள். விடுற மாதிரி இல்லை, தனியாக அவர் ஓய்வெடுக்கலாம், மன நிம்மதியில் இருக்கலாம் என்று செல்லுகிறார். ஆனால் அவரை தொடர்ந்து பெரும் திரளான கூட்டம் அங்கு செல்லுகிறது. அப்படி சென்று அங்கு அவரிடம் அமர்ந்து அவர் சொல்லுவதை அவர்கள் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் பாலைவனம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாலைவனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வறண்ட பூமி, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. இப்படிப்பட்ட இந்த பாலைவனத்திலே நாள் முழுவதும் மக்கள் இயேசுவின் அந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் 10-15 நிமிஷம் தான் நற்செய்தியை அறிவிக்கிறேன், அதுக்குள்ளே பாதி பேர் மயக்க நிலையில் அடைந்து விடுவார்கள். ஆனால் ஒரு நாள் முழுவதும் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார், யாரும் மயக்கம் அடையவில்லை, ஆவலோடு கேட்கின்றார்கள். இப்படி நாள் முழுவதும் தன் கண் முன்னால் மக்கள் அமர்ந்து கேட்பதை பார்த்த ஆண்டவர் இயேசு, அவங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, பசி, மயக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே சாப்பாடு போடுவோம் நம்ம. அன்றைக்கு நாள் முழுவதும் இந்த மக்கள் நற்செய்தியை கேட்டார்கள். எனவே இவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தை அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே அமர்ந்து அந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டது. நிறைய பேர் முதியவர்கள், அதே போல நோயாளர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகிய இவர்கள் எல்லாம் கூட்டமாக நின்று அதை கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்த இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் நீண்ட தூரம், பல மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறார்கள். ஆயனெல்லா ஆடுகளைப் போல இருக்கின்றார்கள். எனவே அவருடைய நிலைமையை, உண்மை, அந்த சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டு புதுமை செய்கிறார். இதுதான் இந்த வரலாற்று பின்னணியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை தேடி சென்ற மக்கள் அவருடைய நிலைமை, சூழ்நிலையை கண்ட ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டு அந்த புதுமையை செய்கிறார். அங்கு 5 அப்பம் 2 மீன்கள் உணவாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இந்த புதுமையுடைய விளக்கத்துக்கு நாம் செல்ல தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த உண்மையை மட்டும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இங்கு ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் காட்டினார். எனவே அங்கு புதுமை என்ன நடந்தது? பகிர்தல். இருப்பதை அவர் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்போ நம்மகிட்ட கூட நிறைய இருக்கு, ஆனால் அதை கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, அற்புதம் இயேசுவிடம் இருந்து தொடங்கியது. ஆனால் அப்பம் யாரிடம் இருந்தது? சீடரிடம் இருந்தது. சீடர் கையில் அப்பம் இருந்தது. இயேசு புதுமை செய்கிறார். அப்படியானால் அவர்கள் அப்பத்தை, மீனை இயேசுவிடம் கொடுத்தார்கள். எனவே இயேசுவின் கையில் அது போய் சேர்ந்தவுடன் அது அற்புதமாக மாறுகிறது. எனவே நீங்களும் நானும் இயேசுவிடம் கொடுக்க வேண்டும். இயேசுவிடம் கொடுத்தால், இயேசுவிடம் அர்ப்பணித்தால் இது போன்ற புதுமைகள் அன்றும் இல்லை, இன்றும் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதர் தெரேசா உயிரோடு இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்தார்கள். குறிப்பாக உணவு தானியங்களை அவர் ஏழை மக்கள் வாழ்கிற பகுதியிலே கொண்டு போய் கொடுத்தார்கள். ஒரு முறை, இப்பொழுது மகாராஷ்டிரா, குஜராத்தில் வெள்ளம், இப்போ நிறைய மழை பெய்து வெள்ளம் புரண்டோடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே மதர் தெரேசா ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், தானியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், குரோசரிஸ். அப்படி கொடுத்து கொண்டிருக்கும்போது வரிசையாக நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண்மணி வருகிறார். அவர் கையில் 10 கிலோ அரிசி அன்னை தெரேசா அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் அந்த பெண்மணி சொல்லுகிறார், அம்மா, எனக்கு 10 கிலோ வேண்டாம், நான் தனி ஆள், எனக்கு 3 கிலோ போதும். இதே வரிசையில் எனக்கு பின்னால் ஒரு தாய் நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த 3 கிலோ எனக்கு போதும், 7 கிலோவை இந்த தாய்க்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3 கிலோ எனக்கு போதும், 7 கிலோவை இந்த தாய்க்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவையில் இருக்கிறவரை அவர் அறிந்திருக்கிறார். இவர் அவருடைய உணர்வு இவருக்கு புரிகிறது. எனவே பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மை நிகழ்வு. அதே போல அவர் பகிர்ந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறை சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பகிர்தலை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இருப்பதை பகிர்ந்து கொடுத்தால் அதில் கிடைக்கிற பலன், ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் ஒருவர் செல்கிறார். அந்த முனிவர் வந்தவுடன் மக்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை அவரிடம் கேட்கின்றார்கள். சிலர் அவரை பார்த்து சொன்னார்கள், 3 தலைமுறைக்கு மேல் சொத்து உண்டு, பலர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கூட சொல்லியிருக்கோம், நான் சாப்பிடலாம், என் புள்ள சாப்பிடலாம், என் பேர பிள்ளைங்க சாப்பிடலாம், அவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கேன், எந்த கவலையும் கிடையாது, 3 தலைமுறைக்கு சம்பாரிச்சிருக்கேன், சந்தோஷமாக இருங்க என்று சொல்லலாம். விவிலியத்தில் கூட ஒருத்தன் சொல்லுவான், ஒரு பெரிய பணக்காரன், தானியங்களை நிரப்ப இடமில்லை, இடித்து எல்லாவற்றையும் கட்டுவேன், நிறைய நான் சேர்த்து வைப்பேன், வங்கியில் லாக்கரையில் கொண்டு போய் வைப்பேன், இன்னும் வீட்டில் கூட லாக்கரை வாங்கி வைப்பேன், இப்படியெல்லாம் செய்வேன் என்று அவன் பெருமை பாராட்டும் போது ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நல்லா சத்தமாக சொல்லுங்க. இன்று இரவே உன் உயிரை
யார் எடுப்பா? இன்னைக்கு திருடன் வந்து எடுத்துருவான், அன்னைக்கு சாத்தான் எடுத்தான். எனவே எல்லாம் இருக்கிறது, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் நிறைவோடு இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் ஆண்டவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார், அந்த இரவே நீ காலி. அப்படி சொல்லாத. எனவேதான் அவையெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. யாருக்காக கொடுத்தது? எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கொடுத்தது. இதுதான் இங்கே அந்த முனிவர் சொல்லுகிறார். எனவே முனிவர் சொல்லுகிறார், 3 தலைமுறைக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு சிலர் உணவு கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். முனிவரே, நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 3 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கான், ஒரு சிலர் ஒன்றுமே இல்லை, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கும்போது முனிவர் அழகாக சொல்லுகிறார். 1, என்னுடையதும் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது என்பவன் கயவன், திருடன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது என்பார் சாமானியர், சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லுகிறார். 3ஆவதாக, உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது என்பார் ஊதாரி பிள்ளை என்று சொல்லுகிறார். கடைசியாக, என்னுடையதும் உன்னுடையதும் இல்லாதவனுக்கு உரியது என்பவர் பகுத்துணர்வு மாமனிதர் என்று சொல்லுகிறார். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. என்னுடையதும் உன்னுடையதும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு கடைசியில் பகுத்துணர்வு அல்லது மாமனிதர் என்று சொல்லுகிறார். பிறருக்காக வாழ யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்கள்தான் மாமனிதர்கள் என்று இந்த முனிவர் சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 6:38 சொல்லுகிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கொட்டுவார்கள். கொடுங்கள், கொடுத்து பாருங்க, சரிந்து விழுதான்னு பாருங்க என்று லூக்கா 6 சொல்லுகிறார். புனித வின்சென்ட் தே பால் சொல்லுகிறார், பகிராமல் சேர்த்து வைத்தால் அங்கே பாவம் கூடு கட்டி விடும் என்று சொல்லுகிறார். வின்சென்ட் தே பால், பகிராமல் சேர்த்து வைத்தால் அங்கே பாவம் கூடு கட்டி விடும் என்று சொல்லுகிறார். செல்ஃபிஷ் ஆட்டினா அக்கிரமம் அநியாயம் அதிகமாயிடும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். கிணற்றில் இருக்கும் நீரை இறைத்து எடுத்தால்தான் அது பெருகும், இல்லை என்றால் அது கெட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். கொடுங்கள், பகிர்ந்து கொடுங்கள். இந்த புதுமையின் வழியாக ஆண்டவர் அழகான இந்த செய்தியை நமக்கு இன்று சொல்லித் தருகிறார். கடைசியாக 4 வாழ்க்கை பாடங்களை இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் நாம் கடைபிடிக்க முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் செய்த இந்த அற்புதமான 5 அப்பம் 2 மீன் புதுமை, பகிர்ந்து கொடுத்தல், இந்த அரும் காரியங்கள் வழியாக 4 வாழ்க்கை பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம். 1, கையில் இருப்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முன் வர வேண்டும். முடியுமா? எப்படி? என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களிடம் இருக்கும் கொஞ்ச நேரம், கொஞ்சம் பணம் அல்லது ஒரு சிறு திறமையை மற்றவருக்கு கொடுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றையிலிருந்து வருகிற நாட்களில் எனக்கு என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை விட இருப்பதை கொஞ்சம் நேரம், கொஞ்சம் பணம், சிறு திறமை, இன்னும் நிறைய இருக்கு, சின்ன சின்னதாக இருக்கு, அதை மற்றவர்களுக்கு கொடுத்து முயற்சி செய்து பாருங்கள். 1. 2வது, பரிவான இதயம், பரிவுள்ள இதயம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் கண்ணில் படும் ஒரு ஏழை அல்லது பசியுள்ள நபருக்கு உங்களால் முடிந்த உணவை கொடுங்கள். இயேசுவின் வாக்கை நிறைவேற்றுங்கள். நிறைய பேர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த யாசகர்கள், பெக்கர்ஸ், அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அப்படியே சேர்த்து நம்ம வாட்ச்மேனுக்கும் கொடுக்குறாங்க, அப்படியே பங்கு சாமியாருக்கும் கொடுக்கறது இல்லை, கொடுக்கிறார். நிறைய பேர் கொடுக்கிறார். வழியிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு செல்கிறார். கொடுங்கள், அதனுடைய பலன் என்ன என்று பாருங்கள். 3வது, நன்றி உள்ள உள்ளத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்ணும் உணவிற்காகவும் அனுபவிக்கும் வசதிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உணவை வீணாக்குவதை தவிருங்கள். எனவே தான் இந்த புதுமையில் இயேசு புதுமை செய்து எல்லாருக்கும் உணவு கொடுத்த பிற்பாடு ஒரு ஒன்று நடக்குது. என்னது? எஞ்சி உள்ள துண்டுகளை 12 கூடைகளில் எடுத்தார். நல்ல சாப்பாடு வீட்டில் மனைவியோ பிள்ளைங்களோ செஞ்சு போட்டால் கணவனும்
உடன்பிறப்புகள் என்ன சொல்லுங்க? தேங்க்யூன்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அந்த பழக்கம் இன்று குறைந்து விட்டது. எனவே இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது, கடைசியாக, அன்பில் உறுதியாக இருங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் கஷ்டத்தில் இருந்தால், இன்று வாசிக்க கேட்ட ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், எதுதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ எதையுமே நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாம் இயேசுவை நேசிக்கிறோம், இயேசு நம்மை நேசிக்கிறார். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், பரிவுள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்கள், நன்றி சொல்லி பழகி பாருங்கள், அன்பில் உறுதியாய் நிலைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் வழிநடத்துவார்.